ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்க ஸ்டாட்ஸ் 2ல கொஷின் நம்பர் 22. இந்த 10 மார்க் கொஷின் வந்து என்ன கொஷின் அப்படின்னு பார்க்கலாம். A bank manager has learned that length of the time the customer have to wait for being attended to by the teller is normally distributed. எனக்கு தேவையான வார்த்தை இங்கே நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு இந்த கொஷின் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் மீன் 5 minutes அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.8 minutes. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எழுதலாம். ஸோ இந்த கொஷின் நம்பர் 22க்கு இது வந்து இட் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அது வந்து கொஷின்லேயே இருக்கு. நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டாம், அங்கே இருக்கிறத எழுதிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது மீன் கொடுத்துருக்காங்க. மீனோட சிம்பிள் மியூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எஸ்டி, அதுக்கான சிம்பிள் சிக்மா ஈக்குவல் டு 0.8. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டின்னு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. எக்ஸ் நமக்கு தெரியாது, மியூன்றது 5, சிக்மான்றது 0.8. இப்போ 3 கேசஸ் இருக்கு, ஒரு கேசஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ப்ராபபிலிட்டி தட் அ கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் லெஸ் தென் 6 minutes. ஸோ ப்ராபபிலிட்டின்றதுனால பி ஆஃப் கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் லெஸ் தென் 6 minutes. ஸோ 6 நிமிஷத்துக்கும் கம்மியாக வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 6. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 6, எக்ஸில் இருக்கிறத இப்போ நம்ம இசட்டுக்கு மாற்றணும். இசட்டுக்கு எப்படி மாற்ற முடியும்? நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல மேலே நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 6ன்னு மாற்றுறோம். 6 மைனஸ் 5 டிவைடட் பை 0.8. ஸோ 1/0.8 அப்படின்னு வரும். 1/0.8னா நமக்கு வேல்யூ என்ன வரும்னா 1.25. இப்போ எக்ஸ் 6ன்னு கொடுக்கும்போது எனக்கு 1.25. அது அப்படியே இசட்க்கு மாத்துறேன். ஸோ இசட் லெஸ் தென் 1.25 அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ இந்த 1.25க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இதுக்குமே வந்து இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கிறேன். பெல் ஷேப்டு கர்வ், நார்மல் கர்வ் அப்படின்றது பெல் ஷேப்டு கர்வ். இதில் இந்த பார்ட்டு இந்த 0 இது சிமெட்ரிக், ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல். 0லேருந்து இந்த பக்கமும் 0.5 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 0.5 இப்படி பிரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? நமக்கு லெஸ் தென் 1.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து லெஸ் தென் 1.25. ஸோ லெஸ் தென் 1.25னா நமக்கு இந்த பார்ட்டில் வருது. ஸோ இந்த பார்ட்டில் இது ஃபுல்லாகவே வந்துடும். இந்த ஃபுல் பார்ட்டும் வந்துருமா? ஓகே. ஸோ இந்த ஃபுல் பார்ட்டும் வர்றதுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல 1.25 இந்த ஃபுல் பார்ட்டில் மிடில் ஒரு ரெட் கலர் நம்ம ஒரு டாட் வச்சோம்ல, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ரெட் கலர்ல டாட் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் டாட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 0.5, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 0.5. இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே இருக்கு. அப்போ நான் இது எப்படி எழுதணும்? 0.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான 0.5 பிளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் z லெஸ் தென் 1.25. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் உள்ள 0.5. அடுத்தது இந்த டாட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த எல்லோ லைன் வரைக்கும் இந்த 1.25. இதை மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல் ஆன்சரை அப்படியே எடுத்துக்கணும். இதுக்கு எங்கே போகணும்னா நார்மல் டேபிளில் போய் 1.25க்கு பார்க்கணும். இந்த 1.25ஐ நார்மல் டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நார்மல் டேபிள். எக்ஸாமில் உங்கள் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி முன்னாடியே எக்ஸாம் செல்லில் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் இந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பேப்பர் மீன்ஸ் இதுக்குன்னு புக் இருக்குல்ல நமக்கு, டேபிள் புக், அந்த புக்கை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 1.2 இதில் 1.2 நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது.
1.2ல மேலே 0.5 இங்கே 0.5 இது ரெண்டும் merge ஆகிற இடம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது 0.3944 அப்போ நான் இங்கே எப்படி எழுதுவேன் ஸோ இங்கே ஒரு 0.5 ஒரு லெஃப்ட் சைட் போர்ஷன் அண்ட் இதுக்கானது வந்து 0.3944 கரெக்டா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 0.8944 ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர் இப்போ இதே மாதிரி செகண்ட் பார்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும் செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது ஃபார் மோர் தென் 3.5 minutes ஸோ P ஆஃப் எக்ஸ் மோர் தென்னா கிரேட்டர் தென் 3.5 இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் 3.5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ 3.5 minus 5 divided by 0.8 ஸோ 3.5 minus 5ன்றது minus 1.5 divided by 0.8 ஸோ 1.5 divided by 0.8 divide பண்ணால் minus 1.875 இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறோம் இசட்டுக்கு மாற்றுறோம் இசட் greater than minus 1.875 இதுக்கான பிக்சர் வரைஞ்சிப்போமா ஓகே இப்போ இது ஒரு பெல் ஷேப்டு கர்வு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இந்த பக்கத்துக்கும் 0.5 தனியாக இந்த பக்கத்துக்கு தனியாக ஒரு 0.5 இருக்குது இப்போ நமக்கு எங்கே இருக்குது நம்மளோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா மைனஸ் 1 பாயிண்ட் மைனஸ்ன்றதுனால நான் நெகட்டிவ் சைடுக்கு வரேன் ஸோ நெகட்டிவ் சைடில் மார்க் பண்ணுறேன் இதுதான் என்னோட minus 1.875 இது என்ன கொடுத்துருக்காங்க இஸ் இட் கிரேட்டர் தென்னா நம்ம எப்பயுமே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் போகணும் இப்படி போகணும் ஸோ லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம் கம்மியாயிட்டே போகும் வேல்யூ ஸோ கிரேட்டர் தென்னா நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் பாசிட்டிவ் சைட் போயிடுவோம் ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக இருக்குது இதில் அந்த மிடில் லைன் இருக்குல்ல மிடில் இருக்கிற லைனில் இருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் நமக்கு 0.5 தெரியும் அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த இவ்வளோ இடத்த தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இதை எப்படி எழுதலாம் நம்ம இந்த மைனஸை ப்ளஸ்ன்னு கூட எழுதிக்கலாம் இல்லை நம்ம நெகட்டிவ்ல எழுத மாட்டோம் இது சிமெட்ரிக் அதனால அது அப்படியே பாசிட்டிவ்ல எழுதலாம் இது எப்படி எழுதலாம்னா P ஆஃப் 0 less than Z less than 1.875 இது வரைக்கும் ப்ளஸ் அந்த பக்கம் என்ன ஆட் பண்ணணும் 0.5 ஆட் பண்ணணும் ஸோ இதை நெகட்டிவாக தான் இப்படி பாசிட்டிவாக மாற்றிருக்கேன் இசட் கிரேட்டர் தென் இல்லை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ P ஆஃப் இசட் கிரேட்டர் தென் greater than 1.875 இப்போ இசட் கிரேட்டர் தென் 1.875 அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன் அண்ட் இதை வந்து அடுத்தது முதல்ல எழுதுனது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை இது வந்து minus 1.875 ஆரம்பித்து எண்டு வரைக்கும் இருக்குது ஸோ மிடில் லைன்லேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் 0.5 எனக்கு தெரியுது ஸோ இந்த சின்ன போர்ஷன் மட்டும்தான் இந்த சின்ன போர்ஷன்றது ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ P ஆஃப் 0 less than Z less than 1.875 மைனஸை மட்டும் பாசிட்டிவாக எழுதிட்டேன் இப்போ நான் டேபிளில் 1.875க்கு வேல்யூ பார்க்கணும் ஸோ டேபிளில் 1.8 ஸோ 1.8ன்றது நமக்கு இங்கே இருக்குது அண்ட் அடுத்தது 7 அப்புறம் 5 எல்லாம் பார்க்க முடியாது ஸோ 7க்கு மட்டும் பார்க்கலாம் இது ரெண்டும் merge ஆகிற இடம் நமக்கு இந்த இடத்துல இருக்குது 4693 ஸோ 0.4693 ப்ளஸ் 0.5 ரெண்டும் ஆட் பண்ணால் 0.9693 இது செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் இதே மாதிரி இப்போது தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிட்வீன் 3.4 and 6.2 ஸோ தேர்ட் பார்ட் பிட்வீன் ஸோ P ஆஃப் X between 3.4 ஸோ 3.4 less than X less than 6.2 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் when X equal to 3.4
எக்ஸ் 3.4 இருக்கும்போது 3.4 minus 5 divided by 0.8. So minus 1.6 divided by 0.8 which is minus 2. So இதை divide பண்ணா 1.6 divided by 0.8 divide பண்ணும்போது minus 2. அதே மாதிரி when x equal to 6.2 6.2 அப்படின்னு சொல்லும்போது it is 6.2 minus 5 divided by 0.8 which is 1.2 divided by 0.8 0.8 1.5 இதை வந்து z-க்கு மாற்றி எழுதுறோம். ஸோ z-க்கு மாற்றி எழுதும்போது p of minus 2 less than z less than 1.5. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் இதை இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் 0.5ன்னு சொல்லிட்டோம். மைனஸ் 2க்கும் 1.5க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் -2, இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல -2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பக்கத்தில் நமக்கு இது வந்து -2, இந்த பக்கம் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் which is 1.5. இது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இங்கே மீனிங். ஸோ இங்கே தான் இருக்குது நம்மளோட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 0லேருந்து 1.5 0லேருந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இது நான் ஃபுல் வேல்யூலேருந்து எடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் 0 2 இதை நான் திருப்பி மாற்றி எழுதுகிறோம். எப்படி மாற்றி எழுதலாம்? p ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 லெஸ் தென் z லெஸ் தென் 2 மைனஸில் இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம். ப்ளஸ் இது இந்த 0லேருந்து 2ன்றது இந்த பக்கம் பொசிஷன். அடுத்தது p ஆஃப் 0 லெஸ் தென் z லெஸ் தென் 1.5 அது இந்த சைடு இருக்க பொசிஷன். இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணாலே எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 2க்கு எப்படி பார்க்கணும் நம்ம? இது நம்ம டேபிள், இந்த டேபிளில் 2 அப்படின்னு பார்க்கணும்னா 2.0 which is 4772. அடுத்து என்ன பார்க்கணும்? 1.5 அதோட வேல்யூ 4332. ஸோ ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். 4772 0.4772 ப்ளஸ் 4332 4332 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் நமக்கு 4 10 ஸோ 11 91 0.9104. இந்த இன்பிட்வீன் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் ஈஸியாக நம்மளால ரீஜியன் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு.